தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் இப்போ 11ஆம் இடத்திற்கு மாறுறார், குருவின் பார்வைக்கு வர்றார். பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்துல லாபத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல பெரிய யோகம். உங்கள் ராசிக்கு யோகமான கிரகங்கள் எல்லாமே இப்போது வலிமை அடைஞ்சுக்கிட்டு வருது. 10ஆம் இடத்துல புதன் வலுத்து இருக்கிறார். 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த வாரம் அப்படியே தர்மகர்மாதிபதி யோகத்தில் பாக்கியாதிபதி அப்படியே 10ஆம் இடத்துல உட்காருவார். ஆக குறை சொல்றதுக்கே எதுவும் இல்லைங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப உங்களுடைய வருமான வரம்பு, வருமான அளவு எவ்வளவோ அதை விட ஒருபடி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கும் உதவாத நட்புகள், உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல சுமூகமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக அடுத்த வாரம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கவர்மெண்ட் வேலை எழுதுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் வேணும்னு கேட்குறவங்க, கவர்மெண்ட்டோட அனுமதி, ஒரு அரசாங்கம், எம்எல்ஏ, எம்சி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சாதகமான ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்குமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய இயக்கங்களை பார்த்தீங்கன்னா 4, 5, 6ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்களும் அருமையான நல்ல அமைப்பாக இருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் வேணா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான செட்பேக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட அதற்கடுத்து அப்படியே புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்களும் குழந்தைகளால் சந்தோஷம், மனைவி கணவன் சார்ந்த உறவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றம், தொழில் பார்க்கக்கூடிய இடங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரியோடு மோதல் போக்கு இருந்த போக்குகள்லாம் விலகக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம் இந்த வாரம்.